சாயிரம் ஜெய் சாயிராம். என் அன்பு கண்மணியே, உன்னுடைய ஆசை எதுவோ அது நிறைவேறப் போகிறது. அதன் மூலம் உனக்கு மன நிறைவு ஏற்பட்டு சந்தோஷத்தில் திக்குமுக்காடப் போகிறாய். உன்னுடைய எதிர்பார்ப்பு உன் சாயப்பா நிகழ்த்தப் போகும் அற்புதத்தால் நிகழப் போகிறது, நடந்தேறப் போகிறது. ஆம் குழந்தையே, திடீர் அதிர்ஷ்டம் உனக்கு கிடைக்கப் போகிறது. நீ கேட்டது கேட்டபடியே உனக்கு கிடைக்கப் போகிறது. எல்லாமே உனக்கு சாதகமாக நிறைவேறப் போகிறது. உன்னுடைய இவ்வளவு நாள் சோகமெல்லாம் மாறி உன் வாழ்க்கையின் போக்கே வேறு விதமாக மாறி உன் வாழ்க்கை தரமே உயரப் போகிறது. அதை அனுபவிக்க நீ தயாராக இல்லாமல் இப்படி கலங்கி போய் கண்ணீரோடு இருந்து கொண்டிருக்கிறாயே. உன்னுடைய சோதனைகளெல்லாம் சாதனைகளாக மாறும் நேரம் நெருங்கிவிட்டது. நான் எப்பொழுதுமே உன்னுடன் இருந்தும் உனக்கு இந்த வாக்கை சொல்லிக்கொண்டே இருந்தாலும் உனக்குள் ஏன் எந்த மாற்றமும் நிகழவில்லை? திரு குழந்தையே, கண்களை நன்றாக துடைத்துக்கொள், முகத்தை நன்றாக கழுவிக்கொண்டு உன் சாயப்பாவிடம் வா குழந்தையே. நம்பிக்கையோடு எல்லாமே கடந்து செல்லும், மாற்றங்கள் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்ற நம்பிக்கை விதையை உன்னில் நான் ஊன்றுவேன். அப்பாவின் இந்த ஒரு விரல் போதாதா உனக்கு? பிடித்துக்கொள் என் குழந்தையே. உனக்கான அந்த சந்தோஷமான வாழ்க்கைக்கு உன்னை நான் கைப்பிடித்து அழைத்து செல்லப் போகிறேன். நம்பிக்கையோடு அப்பாவின் விரலை பிடித்துக்கொண்டு சந்தோஷமாக வா என் குழந்தையே. இன்னும் என்னதான் கோபம் உனக்கு உன் அப்பாவின் மேல்? நீ இருக்கும் இடத்தை விட்டு முதலில் எழுந்து வா. ஏனப்பா என்னை இத்தனை வேதனையில் கொண்டு போய் விட்டீர்கள் என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையில் நான் படும் துன்பங்களை பார்த்து ரசித்து கொண்டே இருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? நான் இவ்வளவு மன போராட்டமோடு தவித்து கொண்டிருக்கும் பொழுதும் அமைதியாக அப்படியே உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? என் வாழ்க்கையை காப்பாற்ற யாருமே இல்லை என்று நான் புலம்பி தவிக்கும் பொழுதும் வாழ்க்கையை காப்பாற்ற வராமல் அப்படியே சிலை போல் உட்கார்ந்திருக்கிறீர்களே என்று என் மேல் கோபமா? எனக்கு துணையாக பக்க பலமாக இருக்க யாருமே இல்லை என்று நான் கண்ணீர் சிந்தும் பொழுது என் கண்ணீரை துடைக்க கூட வராமல் இருக்கிறீர்களே சாயிநாதரே என்று என் மேல் வருத்தமா? என்ன செய்வது குழந்தையே? எல்லாம் உன் கர்ம வினையால் இவ்வளவு சோதனைகள், இவ்வளவு வேதனைகள், இவ்வளவு போராட்டங்கள் அனைத்தையும் சகித்து கொண்டிருக்கிறாய். உன் கர்மாவை நீ கழித்தேதான் ஆக வேண்டும். பூர்வ ஜென்மத்தில் நீ பண்ண பாவ புண்ணியப்படிதான் உன் வாழ்க்கை நகர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த கர்மாவை, அந்த கர்மாவின் வேதனைகளை தாங்கக்கூடிய சக்தியை நான் உனக்கு அளித்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கர்மாவின் வலிமைகளை குறைக்கும் வேலையை தான் நான் செய்து கொண்டே இருக்கிறேன். அந்த வேலையில் நான் மும்முரமாக ஈடுபட்டு கொண்டிருப்பதால் தான் சிறிது கால தாமதமாகிறது. உன்னை காப்பாற்ற, உன் கண்ணீரை துடைக்க, உன் வேதனையிலிருந்து உன்னை மீட்டெடுக்க, உன் கேள்விக்கு பதில் தர, உன் மன வலிக்கு மருந்தாக என அத்தனைக்கும் கால தாமதம் ஆகிக் கொண்டு இருக்கிறது. காலம் வேணால் தாமதமாகலாம் குழந்தையே, ஆனால் தப்பாமல் அனைத்தும் உனக்கு கிடைக்கும். அதற்கான வேலையில்தான் நான் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். என் பிரியமான கண்மணிக்கு என்ன தேவையோ, என்ன விருப்பமோ, என்ன ஆசையோ, என்ன தேவையோ அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்யும் வேலையில்தான் நான் மூழ்கி இருக்கிறேன். என் வேலை முடிந்தவுடன் உன் வாழ்க்கையில் கர்மாவின் வலிமைகளை நீ குறைத்தவுடன் அனைத்தும் உனக்கு சுபமாகவே நிகழும். நீ நினைப்பதற்கு மேலாக 100 மடங்கு நான் அள்ளி அள்ளி தருவேன். சோகத்தின் உச்சியில் இருந்ததால், மனவேதனையில் நீ தவித்து கொண்டிருந்ததால், எப்பொழுதும் கண்ணீரோடு உட்கார்ந்திருந்ததால் தான் நான் உனக்கு கொடுத்தும் எந்த வாய்ப்பையும் நீ பயன்படுத்தி கொள்ளவில்லை. ஆனால் இப்பொழுது எல்லாமே மாறிவிட்டது. உன் சூழ்நிலை மாறிவிட்டது. உன் மனமும் பக்குவமடைந்து விட்டது. இனி நான் உனக்கு கொடுக்கப் போகும் வாய்ப்பை மிக சரியாக பயன்படுத்திக்கொள்.
உன் வாழ்க்கையை நிச்சயமாக நான் வெற்றியடைய செய்வேன். நடப்பது அனைத்தும் உனக்காகவே என்று நினைக்கும் அளவிற்கு காலம் மாறி போகிறது. அந்த மாற்றத்தை என் பிரியமான கண்மணிக்காக நான் உருவாக்கிவிட்டேன். அன்பு இருக்குமிடத்தில்தான் கோபம் அதிகமாகவே இருக்கும். அதனால்தான் என் மேல் நீ தேவையில்லாமல் கோபப்பட்டே கொண்டிருக்கிறாய். உனக்கு அனைத்தையும் பார்த்து பார்த்து செய்து கொண்டிருக்கும் உன் அப்பாவின் மேல் கோபப்படுகிறாய். அதனால் தவறு ஒன்றும் இல்லை குழந்தையே. உனக்கு என்னிடத்தில் அன்பும் பாசமும் அதிகமாக இருக்கிறது. அதனால்தான் நீ என்னிடம் கோபப்படுகிறாய் என்பதற்கு மிக நன்றாகவே எனக்கு புரிகிறது கண்மணியே. வருத்தப்படாதே. அப்பாவிடம் கோபப்பட்டு விட்டோமே, அப்பா நம்மேல் மன வருத்தத்தில் இருப்பாரோ என்று சந்தேக கண்ணோடு என்னை பார்க்காதே என் கண்மணியே. நீ என்ன செய்தாலும் நான் உன்மேல் கோபப்பட மாட்டேன், வருத்தப்பட மாட்டேன். என்னுடைய பாசம், அன்பு, அக்கறை, அது மட்டுமல்லாமல் என்னுடைய பார்வை எப்பொழுதும் உன் மீது அன்பாகத்தான் இருக்கும், பாசமாகத்தான் இருக்கும். எப்பொழுதும் நான் உன்னை என் குழந்தை போல் நேசித்து கொண்டே இருப்பேன். ஒரு தாய் தன் குழந்தை மீது வைக்கும் பாசத்தை யாராவது அளவிட முடியுமா? ஒரு தந்தை தன் பிள்ளை மேல் வைத்திருக்கும் அக்கறையை யாராவது அளவிட முடியுமா? அதே போலத்தான் நானும் உன் மீது அக்கறையாகவும் அன்பாகவும் பாசமாகவும் இருந்து கொண்டிருக்கிறேன். யார் உன்னை விட்டு விலகினாலும் சரி, யார் உன்னை விட்டு சென்றாலும் சரி, யார் உன் மனதை காயப்படுத்தினாலும் சரி, அமைதியாக இரு என் குழந்தையே. என் அன்பு குழந்தையே, நடப்பது எல்லாமே நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. என் வாழ்க்கையில் கஷ்டங்கள் மட்டுமே என்னை சூழ்ந்து இருக்கிறதே என்று உன் மனதை போட்டு குழப்பிக்கொண்டே இருக்காதே. ஏனென்றால் எல்லாம் நிறையாய் இருக்கும் வாழ்க்கை இங்கு யாருக்குமே அமைவதே இல்லை. நிறையும்படி, மனம் நிறையும்படியான வாழ்வு இங்கு எவருக்குமே இருந்ததும் இல்லை. நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும், நல்ல மாற்றங்கள் வரும் என்று நம்பிக்கையோடு வாழ்நாளை நம்பிக்கையோடு ஏக்கத்தோடு காத்து கொண்டிருப்பவன் முட்டாளாகத்தான் இருக்க முடியும். எது நடந்தாலும், என்னதான் நம்மை சுற்றி நிகழ்ந்தாலும் அதை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டு அப்படியே நிம்மதியாக வாழ்வன்தான் புத்திசாலியும் கூட. உன்னை யாராவது சந்தேகப்படுகிறார்கள் என்றால் அவர்களை நம்பவே நம்பாதே. உன்னை முழுவதுமாக நம்புகிறவர்களை எப்பொழுதும் சந்தேக கண்ணோடு பார்க்கவே பார்க்காதே. ஒரு இடத்தில் வார்த்தைகளால் மோதிக்கொண்டே இருப்பதை விட மௌனமாய் இருப்பது மிக மிக அறிவுபூர்வமானதுதான். அப்படியிருந்தால் இருவரில் ஒருவருக்கு ஏற்படும் மன காயங்களிலிருந்து தப்பித்தே விடலாம். இந்த உலகத்தில் அனைத்தையும் தெரிந்து வைத்தவர் என்று யாருமே இல்லை. எதுவுமே தெரியாதவர் என்று இந்த உலகத்தில் எவருமே இல்லை. நல்லதே நடக்கும், நடப்பது அனைத்தும் நன்மைக்கே என்பதை தீர்க்கமாக நம்பு. நான் உனக்கு அருகிலேயே எப்பொழுதும் இருந்து கொண்டே இருப்பேன் என்பதையும் முழுவதுமாக நம்பு. காத்திரு. நடக்க இருப்பது சரியான நேரத்தில், சரியான இடத்தில், சரியான காரணத்துடன் நிச்சயமாக நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் கவலைதான் என்ன? உன் கண்ணீருக்கு அர்த்தம்தான் என்ன? என்னிடம் கூறிவிடு. நானே உனது சத்குரு. என்னையே நினைத்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே, என் நாமத்தையே ஸ்மரணம் செய்து என்னை வணங்கி என் பாதங்களில் சரணடையும் என் குழந்தையே, நம்பிக்கையோடு இரு. கவலைப்பட்டு கொண்டே இருக்காதே. கண்ணீரை வீணடித்து கொண்டே இருக்காதே. எதற்கும் பயப்படாதே என் குழந்தையே. நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய்? என்னை நீ தஞ்சமடைந்து விட்டாய் அல்லவா? நான் பார்த்து கொள்கிறேன் அனைத்தையும். இனி எதற்கும் நீ பயப்பட தேவையே இல்லை. உனது மனம் முழுவதும் நம்பிக்கை என்னும் வார்த்தைகளால் நிரப்பிக்கொண்டே இரு. இந்த உலகத்தில் அனைத்தையும் நானே இயக்குகிறேன் என்ற மனோபாவத்தை ஏற்படுத்திக்கொள். எதிலும் அவசரப்படாதே. பொறுமையாயிரு. என் மீது உன் பாரத்தை இறக்கிவிடு. நான் சுமக்கிறேன் அனைத்தையும்.
என் மீது முழு நம்பிக்கை வைத்து நீ செய்யும் அனைத்து செயல்களுக்கும் என்னை பொறுப்பாளியாக்கு. உன் செயலை உன் விருப்பப்படி நான் செய்து முடிக்கிறேன். நம்பிக்கை என்னும் அச்சாணியாக என்னை உன் மனதில் நிறுத்து. பொறுமையாய் வாழ்ந்து வா. உன்னை சேர்ப்பிக்க வேண்டிய இடத்தில் நான் சேர்ப்பேன். என்னை சரணடைந்து உன்னை என்னிடம் ஒப்படைத்துவிட்டு என் மீது முழு நம்பிக்கை வை. உன் பாரம் மட்டுமல்ல, உன் பாவத்தையும் நான் சுமக்க தயாராகவே இருக்கிறேன். என் வார்த்தைகளின் மீது நம்பிக்கை வைப்பாயா? உன் சாயப்பாயிருக்க உனக்கு ஏன் மனக்கவலை? சாயிநாதரே, முதல் முறை கஷ்டம் வரும்போது அழ தோன்றியது. அதுவே சில முறை தொடர்ந்து கொண்டே இருக்கும் பொழுது விரக்தியும் வெறுப்பும் தான் வருகிறது வாழ்க்கை மேல். ஆனால் கஷ்டங்கள் மட்டுமே வாழ்க்கையாகும் பொழுது, வாழ்க்கையே கஷ்டங்களாகவே இருக்கும் பொழுது புன்னகைதான் வருகிறது வாழ்க்கையை பார்த்து. இதுவரை கஷ்டத்தை மட்டுமே அனுபவித்து வந்த என் பிள்ளைக்கு உன் விருப்பம் நிறைவேற மிகப்பெரிய மாபெரும் திருப்பத்தை நான் ஏற்படுத்தப் போகிறேன். உன் வாழ்க்கையில் பல அதிசயத்தக்க மாற்றங்களை நான் உருவாக்கப் போகிறேன். என் அன்பு பிள்ளைக்காக சந்தோஷமாக இரு, நிம்மதியாக இரு. உன் வாழ்க்கை மாறத்தான் போகிறது. இத்தனை நாட்களாக உன் வாழ்வில் நல்லது நடப்பதற்கு தடையாக இருந்த அத்தனை விஷயங்களையும் நான் சரி செய்து விட்டேன். உன் வாழ்க்கையில் இது அவ்வளவுதான். என் வாழ்க்கை முடிந்துவிட்டது. இனி என் வாழ்க்கையில் முன்னேற்றம் என்பதே இல்லை. என் வாழ்க்கையே சூறாவளி போல இருக்கிறது. நான் எப்படி மற்றவர்களுக்கு உதவி செய்ய முடியும்? என்னை சூழ்ந்து எப்பொழுதும் கஷ்டங்கள் மட்டுமே இருக்கிறது என்பது போன்ற எதிர்மறை சிந்தனைகளையும் எதிர்மறை எண்ணங்களையும் எதிர்மறை சொற்களையும் சொல்வதை முதலில் நிறுத்திவிடு. உனக்கு துணையாக எப்பொழுதுமே உன் சாய்பாபா இருக்கும் பொழுது நீ கேட்ட அனைத்தையும் நான் உனக்கு செய்து கொடுக்கத்தான் போகிறேன். நீ எதிர்பாராத அனைத்தையும் உன்னிடம் கொண்டு வந்து சேர்க்கும் வேலையை உன் சாயப்பா நான் எடுத்திருக்கிறேன். நீயே ஆச்சரியப்படும் அளவிற்கு பல நல்ல மாற்றங்களை உன் வாழ்வில் நிகழ்த்தியே தீருவேன். நீ கேட்டதையெல்லாம் கொடுத்து, நீ விரும்பியதையெல்லாம் உனக்கு நிறைவேற்றி உன் முகத்தில் ஆனந்தத்தை பார்க்கவே நான் ஆசையோடு காத்து கொண்டிருக்கிறேன். நடக்குமா நடக்காதா, கிடைக்குமா கிடைக்காதா என்று நீ சந்தேகித்த ஒரு விஷயத்தை உனக்கு நடத்தி காட்டவும் உன் கையில் கொண்டு வந்து சேர்க்கவும் நான் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறேன். உன் வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேற்ற பாதையில் நீ அடியெடுத்து வைத்து விட்டாய். இனி உன் வாழ்வில் எல்லாமே ஏற்றமிகு மாற்றம்தான். இதுநாள் வரை அனைத்து கஷ்டங்களையும் பார்த்த உனக்கு இனி இன்பமயமான சந்தோஷமான மிக ஆனந்தமான வாழ்க்கையை அமைத்து கொடுக்கப் போகிறேன். ஆரம்பத்தில் நீ என்னை நோக்கி வரும் பொழுது எந்த ஒரு விதமான நம்பிக்கையில்லாமல் எதிர்பார்ப்பில்லாமல் மற்றவர்கள் கூறுகிறார்களே, மற்றவர்கள் எடுத்துரைக்கிறார்களே என்றுதானே என்னை நோக்கி வந்தாய். அதற்கு பிறகு என்மேல் தீர்க்க முடியாத நம்பிக்கையும் என்மேல் முழுவிதமான ஆத்மார்த்தமான உணர்வும் மாறியிருப்பதை நான் நன்றாக அறிந்து கொண்டேன். நீ என்னிடம் வைத்த பிரார்த்தனை ஒவ்வொன்றாக நிறைவேறியதை பார்த்து நீ என்னிடம் வைத்த வேண்டுதல் எல்லாமே உனக்கு சாதகமாக நிகழும்போது நீ என்மேல் வைத்திருக்கும் நம்பிக்கையும் பக்தியும் இன்னும் அதிகமானது தவிர குறையவே குறையவில்லை. நீதியை வழங்குவேன். உனக்கான உன் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனையும் நான் உனக்கு செய்வேன். கடந்த காலத்தில் நீ கற்றுக்கொண்ட பாடத்தை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். அந்த பாடம் ஏற்படுத்தின வலியை மறந்துவிடு. அப்பொழுதுதான் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக உன் வாழ்க்கை பயணத்தை மேற்கொள்ளலாம். அதை விடுத்துவிட்டு அதையே சிந்தித்து கொண்டிருந்தால் வாழ்க்கையில் அடுத்த அடிக்கு எப்படி செல்லலாம் என்பது கூட மறந்து விடுவாய். என் அன்பு பிள்ளையே, திறமையினால் சாதிப்பதை விட பொறுமையினால் அதிகமாக சாதிக்கலாம். திறமையை காட்டிலும் பொறுமை மிக மிக பெரியது.
எனவே நம்பிக்கையோடு இரு, பொறுமையாக இரு. பொறுமையாக காத்திரு. உன் காத்திருப்புக்கான பலன் நிச்சயமாக உன்னை அடையும். நான் உன்னை இனிமேல் காக்க வைக்கப் போவதே இல்லை. அனைத்தையும் உனக்காக கூடிய விரைவில் நிறைவேற்றுவேன். நீ எங்கு சென்றாலும் உனக்கான உதவி எளிமையாக கிடைக்கும்படி நான் உனக்கு வழிவகை செய்வேன். நீ நினைத்ததை நடத்தி கொடுக்கத்தான் போகிறேன். யாரிடமும் எதையும் அதிகம் எதிர்பார்க்காதே. உனக்காக நான் இருக்கும் பொழுது, உன் நல்ல நேரத்தை நான் வடிவமைக்கும் போது, நீ எதற்காக மற்றவர்களிடம் அனைத்தையும் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறாய்? நான் உன்னை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக, நான் உன்னுடன் எப்பொழுதும் இருப்பதற்காகவும் நீ இருக்கும் திசை நோக்கி நான் வந்துவிட்டேன். நான் எங்கும் வியாபித்திருக்கிறேன் என்பதை உணர்ந்து கொள்கிறாயா? உனக்கு ஏற்பட்டிருக்கும் தற்போதைய நிலை மாறப்போகிறது. உனது பாரத்தை முழுவதுமாக நான் சுமந்து கொண்டிருக்கிறேன். காரணமில்லாமல் இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்காது. இந்த ஜோதி உன் கண்ணில் பட்டிருக்கிறதென்றாலே உனக்கான பிரம்மாண்டமான வாழ்க்கை காத்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். உனக்கு எப்போது என்ன செய்ய வேண்டும், எதை செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும் என்று ஒரு நாளும் தவறாமல் நான் யோசித்து உனக்கு வழங்கிக் கொண்டே இருக்கிறேன். நீ விரும்பிய வாழ்க்கையை உனக்கு வழங்கப் போகிறேன். மகிழ்ச்சியாக இரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் என்னை மட்டுமே நினைத்து என் வாக்கை பின்பற்றி நடந்து கொண்டே இரு. உனக்கு வரவேண்டியது நிச்சயமாக உன் கைகளில் கொண்டு வந்து நான் கொடுப்பேன். உன்னில் இருக்கும் அத்தனை துயரங்களின் பிடியிலிருந்தும் விரைவில் நிவாரணம் நான் உனக்கு வழங்கப் போகிறேன். யாரிடமும் வெறுப்போ விவாதமோ வேண்டாம். எத்தனையோ பேர் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு என்னிடம் வந்திருக்கிறார்கள். நீ கிடைத்த வாழ்க்கையை நிம்மதியாக வாழ கற்றுக்கொள். எதிர்த்து போராடிக்கொண்டே இரு. உனது வாழ்க்கையும் உனது குடும்பமும் செழிப்பாக இருப்பதற்காக நான் இங்கு வேலை செய்து கொண்டே இருக்கிறேன். யார் உன்னிடம் இருந்தாலும், யார் உன்னை விட்டு விலகினாலும் நான் எப்பொழுதும் உன் அருகிலேயே இருப்பேன். நீ சந்திக்காத விளைவுகளே இல்லை. கவலைப்படாதே, நான் இருக்கிறேன். உனக்காக பொன்னான நேரம் உன்னை நெருங்கிக் கொண்டே இருக்கிறது. அதுவரை காத்திரு. பொறுமையாக காத்திரு. நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப் போகிறாய். உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நான் உனக்கு உருவாக்கப் போகிறேன். எந்த சூழ்நிலையிலும் நான் உன்னை கைவிடவே மாட்டேன். உன் வாழ்க்கையில் இதுநாள் வரை ஏற்பட்ட அனைத்து சோதனைகளும் விலகி நன்மைகள் நடக்கும் நேரம் வந்துவிட்டது. அனைத்தையும் அறிந்தவன் நான். உன் மனதில் உனக்காகவே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். எனக்கு மட்டும் ஏன் இவ்வளவு கஷ்டம், ஏன் என் வாழ்க்கையில் இவ்வளவு துயரங்கள் என்று கவலையே படாதே. நீ இப்படி சொல்வதையும் எண்ணுவதையும் முதலில் விட்டுவிடு. உன்னுடைய அனைத்து பாரத்தையும் நான் தாங்கிக் கொண்டிருக்கிறேன். நீ எதற்காகவும் கவலை கொள்ளாதே. இருப்பதை வைத்து வாழ கற்றுக்கொள். உனக்கு தேவைப்படும் அனைத்தும் உரிய நேரத்தில் உன்னை வந்து சேரும். கவலைப்படாதே. உன் சாயப்பா உன்னோடுதானே இருக்கிறேன். உன் வாழ்க்கையில் இனி அனைத்து வளங்களும் வெற்றிகளும் உன்னை நிரப்பும் நேரம் வந்துவிட்டது. இனிமேல் உன் வாழ்வில் நடக்கும் அனைத்தும் நிம்மதியை உனக்கு தரும். வெற்றிகள் மட்டுமே குவியும். நீ போகும் பாதையெல்லாம் சொர்க்கமாய் அமையும். என்னை நம்பி இருப்பவர்களுடன் நானும் எப்பொழுதும் இருப்பேன். இதை ஒவ்வொரு நிகழ்விலும் நீ உணர்ந்து கொள்ளும் நேரத்தையும் நானே உருவாக்குவேன். உன்னை நல்வழிப்படுத்த வேண்டும் என்ற பொறுப்பு எனக்கு உள்ளதுதானே. அந்த பொறுப்பிலிருந்து நான் மீளவே மாட்டேன். என் பரிபூரண அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் அன்பு பிள்ளையே, உனக்கு வாழ்க்கையை ஜெயமாக்குவேன், பிரகாசமாக்குவேன், வெற்றியடைய வைப்பேன். நான் இருக்கிறேன். உனக்கு வரும் தடைகளையெல்லாம் தகர்த்து எறிந்துவிட்டு நீ உன் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய். உனக்கு உறுதுணையாக உன் சாயிநாதர் எப்பொழுதுமே இருப்பேன். வாழ்த்துக்கள் கண்மணியே. வருங்காலம் உனக்கான காலமாக நிச்சயமாக இருக்கும். இதுவரை நல்ல காலத்தை தேடி தேடி அலைந்து கொண்டிருந்தாய், பொறுத்து கொண்டிருந்தாய். அனைத்தையும் அந்த நல்ல காலத்திற்காக எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தாய். ஆனால் இப்பொழுது அந்த நல்ல காலமே உன்னை தேடி வரும் நேரம் நெருங்கி இருக்கிறது குழந்தையே.
உன் கஷ்டகாலமெல்லாம் ஒரு முடிவுக்கு வந்துவிட்டது. நம்பிக்கையோடு ஓடிக்கொண்டே இரு. உன்னோடு நானும் வந்து கொண்டே இருக்கிறேன். என் பிரியமே, நம்பிக்கையோடு ஓடு. நான் இருக்கிறேன் எப்பொழுதும் உன்னோடு. சாயப்பா இருக்க பயமேன் குழந்தையே உனக்கு? உன் மனதில்தான் நொடிக்கு நொடி 1000 போராட்டங்களும் 1000 குழப்பங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறது. ஆனால் அனைத்தையும் யாரிடமும் சொல்லவும் முடியாமல், யாரிடம் சொல்வது என்றது கூட தெரியாமல், எப்படி சொல்வது என்றும் தெரியாமல் உன் மனதிற்குள்ளேயே வைத்துக்கொண்டு குழம்பிக் கொண்டிருக்கிறாய், புலம்பிக் கொண்டிருக்கிறாய். நீ செய்வதும் நல்லதுதான் குழந்தையே. நீ மற்றவர்களிடம் உன் விஷயத்தையும் உன் சோகத்தையும் உன் வேதனைகளையும் பகிரும் பொழுது அது பலவிதமாக நினைக்கத் தோன்றும். உன்னை சுற்றி இருப்பவர்கள் எல்லோருமே உன்னை போல் நல்ல எண்ணங்கள் கொண்டிருப்பார்கள் என்று சொல்ல முடியாது. நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் வருத்தப்படுவார்கள். நீ வேதனைப்படுவதை பார்த்து சில பேர் இன்னும் வேதனையை எப்படி கூட்டலாம் என்று நினைப்பார்கள். இன்னும் சில பேர் உன் வேதனையை ரசிப்பார்கள். இப்படி உன்னை சுற்றி நிறைய பேர் இருக்கத்தான் செய்கிறார்கள்.